வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 4/6/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம். ஒரு மணி ஷோவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான வின்னிங் கண்டிப்பாக இருக்கும். நம்ம வந்து 8 மணிக்கு கொடுத்த நம்பரும் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. அதே மாதிரி 6 மணிக்கு கொடுத்த நம்பரும் ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. ரெண்டு நம்பருமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு 206, அதாவது 2-6 அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். 6 மணிக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு. அதே மாதிரி 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதுவும் நமக்கு ஒரு அருமையான மெத்தேடு. ரெண்டு நம்பருமே, அதாவது 8 மணி ஷோவுமே நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் கொடுத்துச்சு. அதே மாதிரி 6 மணி நம்பருமே நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் கொடுத்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு, அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி இல்லையா, 4/6/2024 இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன நம்பர்னால் 734 24. சரிங்களா? அதே மாதிரி 382 06. சரிங்களா? அதே மாதிரி 132 44. இதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி வந்திருக்கிற நம்பர். இதை பேஸாக வச்சு தான் நம்ம நாளைக்கு கொண்டு வரோம். நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், என்னென்ன மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு உங்கள் கணக்கில் என்ன நம்பர்கள் வருதோ அது தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு சிறப்பான வின்னிங் கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் கிடைக்கிது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் மட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? இதில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் அப்படின்னா, ஏன்னா இன்றைக்கி அடிச்சப்பட்ட நம்பர் வந்து 4-2-4 ஆடிட்டாங்க. அதே மாதிரி மறுபடியும் பாருங்கள், நம்ம பழைய ஆட்டமே இப்போ தான் வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? 4-2-4. அதே மாதிரி அடுத்த செகண்டு பாருங்கள், கீழே வந்து பார்த்திங்கன்னா 4-2-4 வந்துருச்சா. அப்போ 242. அதே மாதிரி 424. சரிங்களா? அப்போ இதை வச்சு ஓவராக கம்பேர் பண்ணும்போது நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு நாளைக்கும் கன்ஃபார்மாக வரக்கூடிய நம்பராக இருக்குது. இனி கொஞ்சம் ஆட்டம் மாறுது, ஒரு சூப்பரான வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அது போக நமக்கு பார்க்கலாம் எப்படி ஜென்ரேட் பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி எனக்கு ரொம்ப இந்த ட்ராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் 9 நம்பர் எனக்கு ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. என்னங்க 9 நம்பர் திடீர்னு பெரிய நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 2க்கு 4 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். 2க்கு 9 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். ஏன்னா 2க்கு 4 வந்துச்சுன்னா அதே மாதிரி 2க்கு 9 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு. கண்டிப்பாக அதை பேஸை வச்சு ஆடிடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க. ஓரளவுக்கு கன்ஃபார்ம் நம்பராகவே கொண்டு வரோம். சரிங்களா? ஏங்க 9 நம்பர் திடீர்னு வருது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு 9 நம்பருக்கான வாய்ப்புகள் பேஸுக்குள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டில் 9 நம்பர் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதம் வந்து நமக்கு எத்தனை நாளையோட 4 நாள் தான் ஆச்சு இல்லையா. அதை பேஸை வச்சு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். மெயின் நான் கொடுக்குறேங்கிறக்கா நீங்கள் எடுக்க வேண்டாம். உங்கள் கணக்கில் மேக்ஸிமம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கங்க. சரிங்களா? அது போக ப்ளஸ் ஒரு 1ஆம் நம்பர். 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் 9 அல்லது 1 அப்படிங்கிற இந்த 2 நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. அது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட மேபி எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் மட்டுமே கொடுக்குறோம். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும், பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து பி போர்டில் வந்து 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு தான் தோணுது. 5ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். எதனால் 5ஆம் நம்பர்னால் 4க்கு 5 வருங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு எப்படி கணக்கு வருதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். அதாவது 4க்கு 5 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க. வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏன்னா 5ஆம் நம்பர் 4க்கு 5ங்கிற நம்பரில் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 4க்கு 5 ரொம்ப ஈஸியாக வருது. 6க்கு 5 பாருங்கள், அந்த 2க்கு 0ன்னு வருதா. அதே மாதிரி 4க்கு இதெல்லாம் வருது இல்லையா. அப்போ வரும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன வரும், 0க்கு 4க்கு 0 வரும், 5 வரும். எப்படின்னா 0க்கு 4 வருது இல்லையா. 0க்கு 4 வந்துச்சுன்னா அப்போ அதே மாதிரி தான் 4க்கு 5 நம்பர் வரும். 0டைய பவர் 5 நம்பர் வரும். கண்டிப்பாக வராமல் போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஆட்டத்தில் வருது. யாருக்காச்சும் உங்களுக்கு இல்லைங்க எனக்கு 8ஆம் நம்பர் கொஞ்சம் மேபி வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 4க்கு 8ங்கிற நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அப்படி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பேசிக்காக அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அதே தான் 9, 1, 5, 8 இது ரெண்டுமே ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம பி போர்டில். இதில் எதுவுமே தவிர்க்க முடியாத நம்பர். 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக காமிக்குது.
9 நம்பருக்கான வாய்ப்பு வந்தால் பெரிய நம்பர் வரணும், இல்லை சின்ன நம்பர் வரணும். இந்த 2 கால்குலேஷன் தாங்க என்கிட்ட இருக்கிற இந்த டியரை பொறுத்த வரைக்கும் இருக்கிற 2 கால்குலேஷன் என்னென்னா, ஒன்று பெருசாக ஒன்று சிறுசா. இதுதான் எனக்கு அங்கே பிரச்சனை. பெரிய நம்பரில் ஒன்று காமிக்கும், சின்ன நம்பரில் ஒன்று காமிக்கும். ஆனால் கண்டிப்பாக 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் வின்னிங் நம்பர் இருக்கும். ஆனால் அதில் எந்த நம்பர் பெரிய நம்பர் வரப்போதா சின்ன நம்பர் வரப்போதா, அதுதான் ரொம்ப ரொம்ப என்கிட்ட கான்ஃபிடண்ட்டாக இருக்குது. சரிங்களா, அதை பேஸை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ராவலை பொறுத்த வரைக்கும் நமக்கு 9, 5 அப்படிங்கிற 2 நம்பர் கொடுத்துருக்கோம். அது போக ப்ளஸ் ஒரு 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள். 7ஆம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் கிடைக்கிது. சி போர்டில் வந்து நமக்கு என்ன நினைக்கிதுன்னா, 4க்கு 7ங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. 4ஆம் நம்பருக்கு திரும்ப 7ஆம் நம்பரே கொண்டாந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியுது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். 957 அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். 947, 957 அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். அந்த மாதிரி வந்தால் எடுத்துங்க. ஆல் போர்ட்லேயும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும், ஆல் போர்டில் துண்டாக ஒரு சில நம்பர்கள் கொடுக்குறோம். அந்த நம்பருக்குள்ளே வந்து விழுந்துடும் தான் எனக்கு தோணுது. எனக்கு 2 நம்பர் மேலே டவுட் இருக்குது. இந்த 2 நம்பரும் வரணும். அது போக ப்ளஸ் பெரிய நம்பரில் வந்தால் எனக்கு இந்த 2 நம்பர் கட்டாயமாக வரணும் அப்படிங்கிறது கணக்கில் வருது. அதாவது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஆல் போர்டு தர்றேன். ஆல் போர்டில் நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 957ன்னு வரலாம், இல்லை 187ன்னு வரலாம். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி தான் நானும் இதை எடுத்துருக்கிறேன். என்னுடைய கணக்கு அதுதான் இருக்குது. நான் ப்ளே பண்ணாலும் அதான் ப்ளே பண்ண போகிறேன். அப்படி தான் ப்ளே பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் 2 நம்பர் போடுவோம், 2 நம்பர் மாற்றி போட்டு விட்டுடலாம், அவ்வளோதான். சரிங்களா, வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரிங்களா, அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. அது போக ப்ளஸ்ஸு நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, இந்த 4ஆம் நம்பர் எதுவும் திரும்ப, அதாவது இப்போ நேற்று அடிக்கப்பட்டாங்களா 244ன்னு அடித்தாங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு 4ஆம் நம்பர் எடுத்து மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் 954 அப்படின்னு அடிக்கலாம், இல்லை வந்து 184ன்னு அடிக்கலாம். புரியுதா? நான் சொல்கிறது உங்களுக்கு என்ன கணக்கில் வருதுன்னா, பெரிய நம்பர் எதிர்பார்க்குறோம், இல்லைன்னு சின்ன நம்பர். இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றதுனால தான் இந்த 2 நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. 957ன்னு வரலாம். ஆனால் இதில் வின்னிங் இருக்குங்க, 100% வின்னிங் இருக்குது, அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா, நீங்கள் போடலாம் தான் 84ன்னு ஒரு நம்பர் போட்டு பாருங்கள். 84க்கு என்ன கணக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆமாம் 84 அப்படிங்கிறது ஒரு கணக்கு. 84 அப்படிங்கிற அந்த கணக்கில் அடித்து எடுத்துருவாங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பர் 14 அப்படிங்கிற நம்பரு பாருங்கள். இதெல்லாம் அந்த மாதிரி வருது, சேர்ந்து வருது. நான் கொடுக்குறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் எனக்கு காமிக்குது. ஆனால் அடிக்கிறக்கூடிய நம்பர் தான் அதெல்லாம் நம்ம மாற்ற கொடுக்கக்கூடிய நம்பர் இல்லை. 57. சரிங்களா, இந்த மாதிரி இந்த 3 செட்டு எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டில் இருக்குது. 84, 14, 57ங்கிற இந்த 3 செட்டுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மாதிரி தான் தெரியுது. சரிங்களா, இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்து போட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பரை மட்டும்தான் இந்த ட்ராவில் நம்ம கொண்டு வரமே தவிர வேறு எதையுமே கொண்டு வரல. சரிங்களா, மேக்ஸிமம் இன்றைக்கி செட் ஆயிருன்னு தான் தோணுது எனக்கு. சரிங்களா, ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு 957, இல்லைன்னா 984, இல்லைன்னா 84க்கான வாய்ப்பு, 984க்கான வாய்ப்புகள் இருக்கலாம், 84க்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதில் எனக்கு மாற்றம் இல்லை. 84க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறது. 84, அதாவது 84க்கான வாய்ப்புகள், 84க்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்காக இருக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நான் எதிர்பார்க்குறது இது மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். இது மாதிரி ஏதாவது கணக்கு வச்சுருந்தா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம்.